மத்திய பிரதேசத்தில் கையில் துப்பாக்கியுடன் 3 சகோதரர்கள் பைக்கில் அதிவேகமாக சென்று விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபத்தான ரீல்ஸ் முயற்சி 3 உயிர்களை பறித்தது எப்படி? கொஞ்சம் மெதுவாகச் சென்றால் முதல் பரிசு கிடைக்காமல் பறிபோய்விடும் என்பது போல் வெறிகொண்ட வேங்கையாய் நெடுஞ்சாலையில் பைக்கை விரட்டி இருக்கின்றனர் ட்ரிபிள்ஸ் என்ற இந்த சகோதரர்கள். ஆனால் நொடிப்பொழுதில் விபத்தில் சிக்கி உயிரை பறிகொடுத்த சோக காட்சிகள் தான் இது. ஆபத்தான ரீல்ஸ் மோகம் 3 உயிர்களை காவு வாங்கியதன் பின்னணி என்ன? மத்திய பிரதேச மாநிலம் மௌகஞ்ச் மாவட்டத்தில் 3 சகோதரர்கள் ஒரே பைக்கில் அமர்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்றுள்ளனர். அவர்களில் 3ஆவதாக அமர்ந்திருந்தவரிடம் கைத்துப்பாக்கி ஒன்று இருந்தது. அவர்கள் முன்னால் செல்ல மற்றொரு பைக்கில் அவர்களை பின்தொடர்ந்து வந்த நபர்கள் செல்போன் மூலம் வீடியோ எடுத்தபடி வந்து கொண்டிருந்தனர். அதிக திறன் கொண்ட அந்த பைக்கில் மற்ற வாகனங்களை முந்திக் கொண்டு அவர்கள் மூவரும் வளைந்து சென்றுள்ளனர். பின்னால் வந்த அவர்களது நண்பர்களின் பைக்கும் முந்திச் செல்ல ஆர்வம் காட்டியது. அவர்களுக்குள் முந்திச் செல்வதில் ஒரு போட்டி ஏற்பட்டது போன்று வேகத்தை அதிகப்படுத்தி தீவிரம் காட்டியுள்ளனர். அந்த சமயத்தில் முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்றை அவர்கள் முந்திச் செல்ல முயன்றனர். அதே நேரம் லாரிக்கு முன்னால் டிராக்டர் டிராலி ஒன்று செங்கல் ஏற்றிக்கொண்டு மெதுவாக சென்றுள்ளது. அதனை கவனிக்காமல் முந்திச் செல்ல முயன்றபோது சகோதரர்களின் பைக் கட்டுப்பாட்டை இழந்து டிராலி மீது பின்புறத்தில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளான. இதில் மூவரும் தூக்கி வீசப்பட்டு சாலையில் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் அவர்களை வீடியோ எடுத்துக்கொண்டு உடன் வந்த நண்பர்களும் விபத்தில் சிக்கினர். அதில் வந்த பிரசாந்த் மற்றும் பிரதீப் ஆகியோர் படுகாயமடைந்தனர். 2 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்தில் உயிரிழந்த சகோதரர்கள் அப்லஷ் கோல், அம்ரீஷ் கோல் மற்றும் ஹேம்ராஜ் கோல் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ரீல்ஸ் எடுக்க முயன்று விபத்தில் சிக்கியது தெரிய வந்துள்ளது. சகோதரர்களின் இந்த ஆபத்தான ரீல்ஸ் முயற்சி மூவரின் உயிரை பறித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.